செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் அகழ்வு பணிகளுக்காக 1,91,06,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுக்கு நீதி அமைச்சு அனுமதி என்பதாக அதற்கு தலைப்பிடப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி சித்துப்பாத்தியில் அடுத்த கட்டமாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய இடம் தொடர்பான பூர்வாங்க பகுப்பாய்வு மற்றும் அகழ்வு பணிகளுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு அனுமதி அளித்திருப்பதாகவே அந்த செய்தி குறிப்பிடுகிறது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளின் முதல் கட்டமாக 9 நாட்களும் இரண்டாம் கட்டமாக 45 நாட்களுமாக கட்டம் கட்டமாக 54 நாட்கள் இவ்வகையாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களும் அதில் விசேடமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இதனுடைய அடுத்த கட்டம் எவ்வாறு அமையப் போகிறது, அதற்கான நிதி தேவைகள் குறித்துதான் இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு கடந்த 1ஆம் தேதி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது அந்த செம்மணி மனித புதைக்குழியினுடைய அடுத்த கட்ட அகழ்வு பணிக்கு அவசியமான பாதிட்டுக்கான அங்கீகார அறிக்கை எதிர்வரும் வாரங்களில் மன்றில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த வழக்கு எதிர்வரும் 13ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில் செம்மணி சிந்துப்பாத்தியில் மேலும் மனித புதைக்குழி இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுவதனால் அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய இடம் தொடர்பில் பூர்வாங்க பகுப்பாய்வு மற்றும் அகழ்வு பணிகளுக்காக 56 நாட்களுக்கு அவசியமான நிதி ஒதுக்கீட்டு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கை கடிதம் 25ஆம் தேதி 9ஆம் மாதம் திகதியிடப்பட்டு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இது தொடர்பான கோரிக்கை அமைச்சின் அதிகாரிகளினால் பரிசீலிக்கப்பட்டதை அடுத்து 56 நாட்களுக்கான அகழ்வு நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியும் பிரதானமான விடயங்களாக இன்று வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.